குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. செவ்வாய் யார்? 6 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 6, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு. அடுத்து ஒரு 17க்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனித்த லக்னத்திலே இருக்கார். ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு மிதுன லக்னக்காரங்க, ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக ட்ராவலிங்கில் இருக்கணும். ஏன்னா சில பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால ட்ராவலிங் பண்ணும்போது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு பார்ட். சமையல் செய்யும் போது சூடுபடாமல் பெண்கள் கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் இந்த மாதத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். ரத்தம் கண்டிப்பாக வெளியே தெரியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு இந்த எல்போ, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த உடல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சுகர் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது, ஃப்ளக்சுவேஷன், சுக்கிரன் நீச்சமாகிறார் புதன் வீட்டில். அப்போ என்னென்னா தூக்கம் கெடும். ட்ராவலிங் மட்டும், இந்த வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கும்போது உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது கார், அந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகும்போது தேவையில்லாமல் காருக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணலாமா? என்னடா எல்லாம் நெகட்டிவாகவே இருக்குது, இந்த மாதம் மட்டும்தான். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இருக்குதோ அப்படிதான். ஸோ ஏன் அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாயும் புதனும் ஃபஸ்ட்டு 15 டேட்டுக்குள்ள பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பார்க்குறார்கள். இப்போ குரு பாதகாதிபதியான குரு உங்களோட 2ஆம் வீட்டில் இருக்காங்க சூரியனோட. அப்போ வார்த்தைகள் எவ்வளோ கடுமையாக இருக்கும், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பேசுறது,
அப்போ வந்து இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்போ வந்து சப்போஸ் நீங்க வந்து ஒரு வாகனத்து மூலியமா நீங்க கடன் இப்போ வந்து நீங்க அடிதான் படணும்ட்டு இல்லை. இப்போ நீங்க ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் மூலியமாக ஒரு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையில இப்போ நீங்க வந்து சந்திச்சுட்டு இருக்கணும். அப்போ வந்து லக்னம் அப்படிங்கிறது தலையை குறிக்கும். அப்போ வந்து தேவையில்லாம தலையில அடிபடுறது, தலையில வந்து ரத்தம் வர்றது, ஏன்னா செவ்வாய் இருக்காரு இல்லைங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தி நம்மளோட சொல் பேச்சே கேட்காம யோசனை, ஓவர் திங்கிங், இதுதான் ஆல்ரெடி புதன் ஓவர் திங்கிங் இதில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கடினமான ஒரு முடிவுகள் எடுக்க முடிய பின்விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வந்து மிதுனத்துக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன்னா, பாதகாதிபதி உச்சமாக இருக்காங்க. உச்சமாக இருக்கக்கூடிய பாதகாதிபதி யாரை பார்க்குறாங்க? உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை வந்து அந்த இடத்துல சனி இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறாரு. நினச்சி பார்த்துக்கோங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. பாதகாதிபதி பார்வை பாதகத்தையே செய்யும். யார் யாருக்கு குரு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். உங்களோட சுய ஜாதகத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இது பொது பலன்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுடைய பாதகாதிபதி ஒருவேளை வந்து இப்போ கடகத்திலே இருக்காரு அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உங்களுடைய வார்த்தைகளினால் பிரச்சனை, இல்லை மற்றவங்க உங்களை உசுப்பேத்தி விட்டு உங்களை பேச வச்சுட்டாங்க அதனால பிரச்சனை, இது எல்லாமே இருக்கும். ஓகே, 3ஆம் இடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து சூரியன் மாறினதுக்கு அப்புறம் யாரோட இணைகிறார்? கேதுவோட இணைகிறார். அப்போ சூரியன் கேது, அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, அங்கே கேதுவோட இணைவு இருக்கு. அப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்? உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக இல்லை உங்களுடைய முயற்சிகள் இதனால ஏதாவது வந்து ஒரு தடைகள் ஏற்படுத்தும். இப்போ வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று ஸ்டாண்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு எடுத்துட்டு இருப்பீங்க. சூரியன் கேதுவோடு இணைவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரேக்கப் பண்ணி விட்டுருவார். போதும் முடிச்சுக்கோ, அந்த இடத்த வந்து பற்றற்ற நிலையை கொடுப்பார். உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இளைய சகோதரர் ஆர் உங்களுடைய மாமனார், அவர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலராக செக்கப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் போங்க. அதே மாதிரி 5க்குரியவர் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். அப்போ நீங்கள் சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, தூக்கத்தை விட்டு பிளான் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மனசு, அது வந்து நமக்கு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த இடம் வந்து நீசமாகும் போது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அதன் மூலியமாக சில இடையூறுகளை சந்திப்பீங்க. அப்போ மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கான்னு கேட்டால் 80% மோசமாக இருக்குது, 20% ஃபேவராக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுடைய 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்குது. 8க்குரிய வக்கரமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டேங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் தான் வந்து இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பாருங்கள், பார்த்து முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஃபேவரா அப்படின்னு கேட்டால் 6க்குரிய லக்னத்தில் இருக்கார். ஸ்ட்ராங்காக முடிவு பண்ண வச்சு அதிலே வந்து பிரச்சனையை கொடுத்துருவார். யோசிச்சு நிதானிச்சு இந்த மாதத்தை வந்து நீங்கள் இதுபடி கொண்டுட்டு போங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா வேண்டாம். காதல் கல்யாணம் சொல்லலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் வைக்க வேண்டாம். ஆல்ரெடி சின்ஸ் இட்ஸ் ஆடி மாதம், அப்போ வந்து ஆடி மாதம் முடிச்சு ஆவணியில் வைக்கல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக ஆயிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அங்காரகன்றலையே கொஞ்சம் கோபத்தை கொடுப்பாரு, கடினமான வார்த்தைகள் பேச விடுவார். புத்திசாலித்தனமாக ட்ரை பண்ண வைக்கிறேங்கிற பேரில் வந்து உங்களுடைய கோபத்தின் மூலியமாக இழப்புகளை சந்திப்பீங்க. நாட் ஒன்லி லேடிஸ், நான் சொல்கிறது வந்து ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும், லேடிஸை கொஞ்சம் நான் இதாக சொல்கிறேன். பட் பொதுவாகவே லக்னக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தில்.